ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 2026ஆம் ஆண்டிற்கான பவித்ரோத்சவம் சேவா டிக்கெட் மே 21 காலையில் 10 மணி போல் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. பவித்ரோத்சவம் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன்ட்டு நேற்று வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பவித்ரோத்சவம் சேவை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஒரே தர்ஷன டிக்கெட்டில் திருப்பதி பெருமாளை 4 முறை கொஞ்சம் ஈஸியாக போய் சுவாமி தரிசனம் செய்யலாம். யாகம், ஹோமம், அபிஷேகம், பூர்ணகுதி அட்டன் பண்ணலாம். டெடிக்கேட்டடாக இதுக்குன்ட்டு 100 ரூபாய் ரூம் அலாட் பண்ணுவாங்க கோயில் கிட்ட. அண்ட் பிரசாதமாக பிரத்யேகமாக வளர்க்கப்பட்ட பட்டு நூலால் செய்த பவித்திர மாலை பூஜை செய்து நமக்கு கொடுப்பாங்க. உத்தரியம் இல்லைன்னா ப்ளவுஸ் பிட்டோட லட்டுவோட சேர்த்து 4 நாட்கள் திருப்பதியில் இருக்கணும், பெருமாளை தரிசனம் செய்யணும் தொடர்ந்து அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரூமோட கொடுக்கறதுனால. எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா 21 காலையில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம புக் பண்ணிக்கணும். ஒரு தடவை ஆனுவல் சேவாவோ இல்லை ஆர்ஜித சேவாவோ நம்ம புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அந்த சேவை டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்படி ஒருவேளை நமக்கு 180 நாட்கள் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர்லேயும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 3 நாட்கள் நடக்கக்கூடிய சேவா ஆகஸ்ட் 23, 24, 25 3 நாட்கள் நடக்கும். திருமலா ஸ்ரீவாரி கோயில் உள்ள கல்யாணோத்சவ மண்டபத்தில் 22 சாயந்தரம் அங்கூர் அர்ப்பணம் செய்வாங்க. கோயில் கோபுரத்துக்கு பேக் சைடில் இருக்கிற வசந்த மண்டபத்தில். ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்காக புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். ஆனால் அக்காமடேஷன் நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா 2 பேருக்காக புக் பண்ணால் தான் நமக்கு அக்காமடேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்போம். மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அண்ட் டிக்கெட் இப்போ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் அக்காமடேஷன் நம்ம ஆன்லைனில் புக் பண்ண வேண்டாம். ரூம் இதுக்கு எப்படி அலாட் பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் நம்ம தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணிக்கணும். ரூம் புக் பண்ண முடியாது ஆன்லைனில். நேரில் தான் போய் ரூம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 23 நமக்கு சேவா ஸ்டார்ட் ஆகுதுன்னா 22 சாயந்தரம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போய் எடுத்துக்கணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் ஏஆர்பி கவுண்டரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வருஷமும் ஆஃப்லைனில் இது ரிலேட்டடாக ரூம் கொடுக்குறப்ப கூட இன்ஸ்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ போன வருஷம் என்ன ஸ்டேட்டஸ்னால் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் சாயந்தரம் ஒரு 7 to 8 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும் தர்ஷன் டிக்கெட்டோட. ப்ளஸ் யார் பேரில் நம்ம ரூம் எடுக்க போகிறோமோ அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கணும். 3 நாட்கள் நடக்கக்கூடிய சேவா. ஸோ 300 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ரூம் அப்படின்னா 500 ரூபாய் காஷன் டெபாசிட் கேட்பாங்க. 800 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஆன்லைன் பேமெண்ட் தான், இருந்தாலும் 800 ரூபாய் கேஷாகவும் வச்சுக்கோங்க. 3ஆவது நாள் நைட்டு பூர்ணகுதி முடிச்சுட்டு வர்றதுக்கு 9:45 ஆகிடும். ஸோ நமக்கு தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4ஆவது நாள் அதற்குண்டான அந்த 100 ரூபாயை டெபாசிட் அமௌண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இப்போ 22 சாயந்தரம் போய் ரூம் எடுக்கிறோன்னா 24 சாயந்தரம், அதாவது 48 மணி நேரம் கணக்கு. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளார போய் இப்போது இன்கேஸ் நமக்கு இதுக்கு ரூம் எங்கே அலாட் பண்ணுவாங்கன்னா ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் ஆர் வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் அந்த ரிசப்ஷனுக்கு 24 சாயந்தரத்துக்குள்ளார போய் ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பவித்ரோத்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னு டிக்கெட்டை காமிச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 22 சாயந்தரத்துலேருந்து 24 சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு 2 நாள் கணக்கு வந்துருமா. அடுத்து 24 ஆக்சுவலாக 25 லாஸ்ட் டே நைட்டு 9:45 தான் முடியும். நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் கூட வக்கேட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொரு 2 நாள் கணக்கு வந்துடும் 26 ஸோ 4 நாளைக்கு நம்ம 400 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். 300 ரூபாய் தானே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெண்ட்டு பே பண்ணுறோம். டெபாசிட் நமக்கு ஒரு 500 ரூபா இருக்குல்ல, அதுக்கு 500 ரூபாயில் 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 400 ரூபா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ரூம் புக் பண்ணிக்க முடியாது. நீங்கள் 2 பேருக்கா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே போய் கேளுங்க பவித்ரோத்சவம் எங்கே ஸ்கேன் பண்ணணுன்ட்டு. ஏஆர்பிஸ் கவுண்டரா இல்லை சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸான. லாஸ்ட் இயர் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தான் ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ நம்ம அங்கே
தர்ஷன் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் அண்ட் ஆதாரோட க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். அந்த தர்ஷன் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் நம்ம போகும்போதே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும். ஒரு இடத்துல அந்த டிக்கெட் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் எடுக்கிறப்போ ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து 23ஆம் மார்னிங் சேவா ஸ்டார்ட் ஆகும். காலையில் 7 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்தர்கள் 6:30 மணிக்கெலாம் சுபதம் என்ட்ரியில் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் சுபதம் என்ட்ரியில் கூட லக்கேஜ் மொபைல் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நாங்கள் சிங்கிளாக டிக்கெட் புக் பண்ணால் எப்படி 3 நாள் ஸ்டே பண்ணுறது அப்படின்னா நம்ம தான் பார்த்துக்கணும். PAC 1, 2, 3, 5 அது மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். டிக்கெட்டை காமிச்சு ஃப்ரீ லாக்கர் காமன் ஹால் அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். சிங்கிளாக புக் பண்ணுறப்ப அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ 23ஆம் காலையில் 7 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி, சங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிடுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. அண்ட் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். புக்கிங் எதுவும் தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. க்யூவில் ஜாயின் பண்ணுறப்பவே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டிக்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து உள்ளே போனோன்னா சூப்பர்வைசர் ஆதார் கார்டோட அந்த டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு ஒரு சைன் போடுவாங்க. எத்தனை பேர், இப்போ 2 பேர் நம்ம வந்திருக்கோம்னா எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணுவாங்க. அடுத்து உள்ளே போனோன்னா ஃபிசிக்கல் ஸ்கேனிங், பேக் ஸ்கேனிங் இருக்கும். நம்ம பேசிக்காக ஸ்நாக்ஸ், மெடிசன், வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். அதை தாண்டி போனோன்னா டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை தாண்டி போனோன்னா செக்குடுன்னு சீல் போடுவாங்க. இதெல்லாம் எந்த தர்ஷன் டிக்கெட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அதை 3 நாட்களும் பத்திரமா வச்சுக்கணும். எவ்ரி டைம் உங்களுக்கு செக்குடுன்னெலாம் சீல் போட மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு டே போடுற அந்த செக்குடு போட்ட பிரிண்ட் அவுட்டை அடுத்தடுத்த நாள் நீங்கள் போகும்போது ஜஸ்ட்டு காமிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிரிண்ட் அவுட்டில் செக்குடு சீல் வாங்குறீங்களோ அதை சேஃபாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு பிரிண்ட் அவுட்டை ரூமுக்காக கொடுத்துட்டோம். அதோட ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட்டுன்னு இல்லை, நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கூட வச்சுக்கலாம். பட் ஜெராக்ஸ் காப்பியோ பிரிண்ட் அவுட்டோ எதில் செக்குடு சீல் வாங்குறீங்களோ அதை பத்திரமா வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, வேறு ஒரு காப்பியை காமிச்சு மறுநாள் போகலான்னு நினைக்கிறீங்கன்னா அது சூப்பர்வைசர் பொறுத்து தான். அவர்கிட்ட நீங்கள் புக் பண்ணியிருக்கிறது, வந்துட்டு போனதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட டெசிஷன் தான். ஸோ சீல் பண்ணுற அந்த காப்பியை சேஃபாக வச்சுக்கோங்க. லட்டு வாங்குற வரைக்கும். கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. 7:50 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மகாத்வாரம் தாண்டி கல்யாணோற்சவ மண்டபத்துள்ளே போகிறப்போ எகெயின் நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுமதிப்பாங்க. கல்யாணோற்சவ மண்டபத்தில் ரைட் சைடாக உட்காந்துக்கோங்க. கரெக்டாக வியூ இருக்கும். கீழே உட்கார முடியாதவங்க பிளாட்ஃபார்ம் 2 சைட்லேயும் இருக்கும், அங்கேயும் உட்காந்துக்கலாம். நேரில் போக முடியாதவங்க SBC சேனல்லையும் பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டுருக்கும்போதே அங்கே ஹோமம் நடந்துகிட்ருக்கும். 8:45 மணி வரைக்கும் ஹோமம் போகும். அதுக்கப்புறம் TTD ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வருவாங்க. சுவாமிக்கு சில கைங்கரியங்கள்லாம் செய்வாங்க. லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, பல் விளக்கி விடுறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா சங்கல்பம் அர்ச்சகர் சொல்ல நம்மளோட நட்சத்திரம் பேர்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10:45 to 11 வரைக்கும் ஆகும் முடியறதுக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த கல்யாணோற்சவ மண்டபத்துலேருந்து வெளியில் வந்து கொடிமரத்தை ஒட்டி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போ மற்ற பக்தர்கள்லாம் வருவாங்களான்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வர்றதுக்கு 11:15 ஆகும். இது 23ஆம் காலையில் ஃபஸ்ட்டு டே. நீங்கள் வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த தர்ஷனம் கூட அதுக்கப்புறம் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து 24ஆம் காலையில் அதே மாதிரி தான் 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 6:30 மணிக்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டே வாங்கின அந்த சீல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அனுமதிப்பாங்க. ட்ரெஸ் கோட்லாம் பார்த்துட்டு. கோயில் உள்ள ஃபீடிங் ரூம் இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. சேம் தான் செகண்ட் டே கண்டினியூ ஆகும். ஹோமம் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறமா அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தர்ஷன் பார்த்துட்டு வருவோம். தேர்டு டே 25ஆம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லிடுவாங்க. இப்போ மொதல் 2 நாள் நம்ம 7 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு போகிறோன்னா லாஸ்ட் டே மட்டும் 6:30 மணிக்கே வர சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அங்கே ஒரு 6 மணிக்கெலாம் இருந்தோன்னா செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுமதிப்பாங்க. அதே மாதிரி கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட 7:20, 7:30க்கெலாம் கம்பார்ட்மெண்ட்டும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மகாத்வாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ பவித்திர மாலை கொடுப்பாங்க. அப்போ நமக்கு அவர் பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மேலாக புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உத்தரியம் கொடுப்பாங்க பவித்திர மாலையோடு சேர்த்து. ஃபீமேலாக புக் பண்ணியிருக்கீங்கன்னா பவித்திர மாலையோடு சேர்த்து ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. லட்டு நம்ம
ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். லாஸ்ட் டே தான் நமக்கு லட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு பிரிண்ட் அவுட்டை நம்ம ரூமுக்கு கொடுத்துட்டோம். அடுத்த பிரிண்ட் அவுட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கிட்டோம். பவித்திர மாலை கொடுக்குறப்போ ஒரு காப்பி கேட்பாங்க, அதாவது ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். அந்த செக்குடுன்னு சீல் வச்சுருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டே அகெயின் நம்ம சாயந்தரம் ஒரு தடவை போகணும். அதனால் அந்த டிக்கெட்டை கொடுக்க வேண்டாம். பவித்திர மாலை நமக்கு 25ஆம் தேதி காலையிலே கொடுத்துருவாங்க. ஏன்னா சில பேர் அந்த காலையில் தரிசனம் முடித்தோடனே கிளம்பிடுவாங்க, நைட்டு 9:45 ஆகும் அப்படின்ட்டு. அதனால் அவர் ஒரு டிக்கெட் ஒரு பிரிண்ட் அவுட் கேட்பார். பவித்திர மாலை, ப்ளவுஸ் பீட், உத்தரியம்லாம் கொடுக்குறவர். அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரத்துக்கு 11:15 ஆகிடும். அதாவது 25ஆம் தேதி. நீங்கள் அதுக்கப்புறம் போய் லட்டு வாங்கிக்கலாம். ஈவன் தோ அகெயின் செகண்ட் செஷன்லேயே நம்ம சுவாமி தரிசனம் பார்ப்போம் அப்படின்னா கூட காலையில் பவித்திர மாலையெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வருவோம்ல, அதுக்கப்புறம் போய் நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். 25ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் மாடவீதி பிரதட்சணம் வந்துடுவார் மலையப்ப சுவாமி தாயாரோட. நம்ம ஆக்சுவலாக 12 மணிக்கே போய் க்யூவில் நின்றுப்பாங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே தேவையில்லை, 5 மணிக்கு தான் அனுமதிப்பாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சு நம்ம போய் அந்த பூர்ணகுதியில் அட்டன் பண்ணுறப்போ சாயந்தரம் 7 ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 12 அர்ச்சகர்கள் நினைக்கிறேன், அவங்க சேர்ந்து அந்த மந்திரங்கள், வேத பாராயணம்லாம் சொல்கிறது அந்த கல்யாணோற்சவ மண்டபத்தில் கேட்குறப்போ கணீர் கணீர்னு அவ்வளோ நல்லா இருக்கும். ஆரத்தி காமிச்சு முடிக்கிறப்போ 9:30 9:45 ஆகிடும் நைட்டு. அதுக்கப்புறம் நம்ம தரிசனம் பார்த்துட்டு ஜெயன் விஜயன் வரைக்கும் தான். வெளியில் வரத்துக்கு 10 ஆகிடும் நைட்டு. ஸோ பசிக்கும் அப்படிங்கிறவங்க பேசிக்காக ஸ்நாக்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா 5 மணிக்கு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணோன்னா வெளியில் வரத்துக்கு 10 ஆகும். கொஞ்சம் நேரம் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துடலாமா, ட்ரெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியில் வரலாம். பட் ஃபுல்லாக பூர்ணகுதி அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூர்ணகுதியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 9:45 10 ஆகிடும். மறுநாள் காலையில் நம்ம ரூம் வக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ 4 முறை நம்ம சுபதமென்ட்ரி வழியாக போய் யாகம், ஹோமம், அபிஷேகம், பூர்ணகுதி பார்க்கலாம். திருப்பதி பெருமாளை சுபதமென்ட்ரி வழியாக போனாலே ஜெனரலாக சுவாமி தரிசனம் 300 தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துருவோம். அண்ட் இந்த 4 நாட்கள் திருமலையில் நமக்கு தங்குறதுக்கு 2 பேரோட புக் பண்ணுறப்போ ரூம் கோயில் கிட்டேயே கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சவங்க வருஷத்துக்கு ஒருக்க தான் போவாங்க இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு. அப்போவே ஒரு 300 போட்டுருவாங்க, ஒரு வர்ச்சுவல் போட்டுருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸில் நம்ம மத்தியான நேரத்துக்கு அப்புறம் தரிசனம் இருக்காதுல்ல, அந்த டைமில் அதையும் போய் பார்த்துட்டு 5-6 தடவை சுவாமி பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க தான் போவாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 2500 ரூபாய். 2 பேருக்கா நம்ம புக் பண்ணுறப்போ 5000 வரும். அண்ட் 2 பேருக்கா புக் பண்ணிவிட்டு ரூம் எடுக்கிறப்போ 900 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா, அதாவது காஷ் அண்ட் டெபாசிட் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ 400 ரூபா வச்சுக்கோங்க, 5400 ரூபாய். உங்களுக்கு 3 நாளே ரூம் போதும் அப்படின்னா கூட நீங்கள் நைட்டே வக்கேட் பண்ணிட்டு வந்துடுவீங்கன்னா அந்த 3 நாளுக்கு உண்டான ரெண்ட் எடுத்துப்பாங்க. ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். போயிட்டு வந்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ மீன்ஸ் 4 டேஸ் கண்டினியூஸாக இருந்து அந்த சேவை அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வர்றப்போ அவ்வளோ திருப்தியாக இருக்கும். ரொம்ப நல்ல சேவை இது. ஆர்ஜித சேவா இல்லை ஆனுவல் சேவா ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிவிட்டு எகெயின் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் மற்ற தரிசன டிக்கெட்டோட இந்த டிக்கெட் கம்பேர் பண்ண வேண்டாம். வேறு எந்த டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அதே இமெயில் ஐடி ஆதாரில் புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. முதல் நாள் சாயந்தரம் நேரில் போய் தான் ரூம் புக் பண்ண முடியும். நீங்கள் மத்தியானமே போயிட்டீங்க, ரூம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா குறிப்பிட்ட டைமில் தான் கொடுப்பாங்க. எதுக்கும் சேஃபர் சைடில் நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போகிறப்போ எங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. ஏஆர்பி கவுண்டர்லையா இல்லை சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தர்ஷன் டிக்கெட்டோட அந்த 2 பேரில் யார் பேரில் நம்ம ரூம் எடுக்கிறோமோ அவங்க ஆதாரோட நின்று ரூம் எடுத்துக்கலாம். சாவி கொடுக்குறப்போ ஷோராக நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் போயிட்டு வந்திருந்தாலும் இந்த சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். பவித்ரோத்சவம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பூஜை செய்கிறப்பையோ இல்லை தரிசனத்துக்கு போகிறப்போ ஏதாவது தவறு செய்திருப்போம். ஸோ கோயிலோட புனிதத்தன்மை, தெய்வங்களோட புனிதத்தன்மைக்காக இந்த பவித்ரோத்சவம் செய்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நாள் அந்த பவித்திர மாலைங்கிறது பிரத்யேகமாக தயாரிப்பாங்க. பட்டு நூல்
அதில் 5 கலரில் மாலை செய்வாங்க. ஃபஸ்ட்டு டே வச்சு பூஜை செய்வாங்க. செகண்ட் டே பிரதிஷ்டை செய்வாங்க. அதுக்கப்புறமா சுவாமிக்கெல்லாம் சமர்ப்பணம் செய்வாங்க. மூலவருக்கு, விமான வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு, யோக நரசிம்மருக்கு, ராமானுஜருக்கு, வராகசாமிக்கு செய்வாங்க. தேர்டு டே அது நமக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் ஒரு பவித்திர மாலை கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சுவாமி படத்தில் அதை மாட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பவித்ரோத்சவம் எனேபிள் பண்ணலை புக்கிங்கில். அவங்க எனேபிள் பண்ணதுக்கப்புறம் டிடிடியில் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்டு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கும் தனித்தனியாக புக் பண்ணிக்கலாமான்னா அப்படியெல்லாம் புக் பண்ண முடியாது. ஒரு தடவை தான், ஒரு நாள் தான், 23ஆம் தேதிக்கு தான் ஸ்லாட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 23ஆம் தேதி அப்போ தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். இப்போ 23ஆம் தேதி புக் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் போய் ஸ்கேன் பண்ண முடியல. 24ஆம் தேதி போய்க்கலாமான்னா அது நீங்கள் போய் சூப்பர்வைசர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதும் அவர் அக்செப்ட் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. தேங்க்யூ.